بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பதிவில் நாம் இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய 2 பிரார்த்தனைகளை பார்க்க போகிறோம். இந்த 2 பிரார்த்தனைகள் எவ்வளவு சிறப்பு மிக்க பிரார்த்தனைகள், இதை செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் 3 முறை சொர்க்கத்தை கேட்கிறாரோ, சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் சொல்லும், யா அல்லாஹ், இவரை எனக்குள் சொர்க்கத்தில் நுழையச் செய், ஏனெனில் இவர் 3 தடவை என்னை உன்னிடத்தில் கேட்டிருக்கிறார். மேலும் எவர் ஒருவர் 3 தடவை அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவாரோ, நரகம் அல்லாஹ்விடத்தில் சொல்லும், யா அல்லாஹ், இந்த அடியாரை என்னை விட்டு பாதுகாத்து விடு, நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு, வேறு 3 தடவை உன்னிடத்தில் என்னை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார். இது திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட 2572வது ஹதீஸ் ஆகும். அன்பானவர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிரார்த்தனைகளில் இதை ஒவ்வொரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளில் பலமுறை நாம் இந்த பிரார்த்தனையை தன்னுடைய துஆக்களில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். 3 முறை சொர்க்கத்தை கேட்பது, 3 முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது. அன்பானவர்களே, சொர்க்கத்தில் நுழைவதும் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதும் இதுதானே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக மகத்தான வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வது போல், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், எவர் ஒருவர் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். மிக மகத்தான வெற்றி இதுதான். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சிறிய சிறிய வெற்றிகளுக்காக வேண்டி, சின்ன சின்ன சக்சஸ்க்காக வேண்டி நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம், எவ்வளவு முயற்சி செய்கிறோம், ஆசை கொள்கிறோம். அப்படி இருக்க மகத்தான நிரந்தரமான வெற்றி என்று பார்த்தால் அது என்ன? சொர்க்கத்தில் நுழைவு கிடைப்பது, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியம் வழங்கப்படுவது, நரகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவது. இதை விட பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. நாம் சொர்க்கத்தில் போன பிறகு இதை விட பெரிய பாக்கியம் ஒன்று கிடைக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். அடுத்து அல்லாஹ் நம்ம மீது கோபமே பட மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிரந்தரமான பொருத்தம் நமக்கு திருப்பி நமக்கு கிடைத்துவிடும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு. அன்பானவர்களே, இதுதான் மகத்தான வெற்றி என்று சொன்னால், அதற்கு நாம் ஒவ்வொரு நாள் முயற்சியும் செய்ய வேண்டும். வெறுமனே சடங்காக, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ், என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று சடங்காக சொல்வது மாத்திரம் பத்தாது. மாறாக அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் முயற்சியும் செய்ய வேண்டும். முயற்சி இல்லாமல் வெறுமனே வார்த்தைகள் நமக்கு பயனளிக்காது. ஆக சொர்க்கத்தை அடைவதற்கான முயற்சி, நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சி செய்வதோடு இந்த பிரார்த்தனையும் நாம் கடைபிடிப்போமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள், கால்கள் வீங்கிவிடும். ரசூலிடத்தில் கேட்கப்படும், யார் ரசூலல்லாஹ், கால்கள் வீங்கும் அளவுக்கு எதுக்காக நின்று தொழுகிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக, நல்ல அடியானாக இருக்கக்கூடாதா? பாருங்கள் ரசூலுடைய முயற்சி. வெறுமனே சொர்க்கம் தாயா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு யா அல்லாஹ் கேட்டால் பத்தாது, மாறாக முயற்சியும் தேவை. ஒரு சஹாபி இருந்தார்கள், ரபிஆ பின் கஅப் அல்-அஸ்லமி என்கிற ஒரு தோழர். அவர் ரசூலுக்கு அவ்வப்போது வந்து பணிவிடை செய்வார், ஹித்மத் செய்வார். எந்த அளவிற்கு என்றால், தஹஜ்ஜுத் நேரத்திலே, இரவு தொழுகைக்காக, தஹஜ்ஜுத் தொழுகைக்காக ரசூல் அவர்கள் எழும் பொழுது சரியாக பார்த்த அந்த நேரத்தில் ஒருவர் வந்து ரசூலுக்கு உது கூடிய தண்ணீரை எடுத்துக் கொடுப்பது, மிஸ்வாக் எடுத்துக் கொடுப்பது, அந்த நேரத்தில் வந்து ஹித்மத் செய்வது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இவ்வாறு பல முறை அவர் வந்து ரசூலுக்கு பணிவிடை செய்ய ரசூல் அவர்கள் சந்தோஷப்பட்டு, எவ்வளவு ஹித்மத் செய்கிறாரே, இந்த நேரத்தில் கூட எழுந்து வருகிறாரே என்று ரசூல் அவர்கள் சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், ஏதாவது அவருக்கு தேவை இருந்தால் செய்து கொடுக்கலாமே என்று ரசூல் அவர்கள் யோசித்து கேட்டிருக்கலாம். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். அந்த சஹாபி பாருங்கள்,
உலக வாழ்க்கையின் தற்காலிகமான நன்மைகளை கேட்பதை விட நிரந்தரமான நன்மையை கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். முராஃபகதக ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் எப்படி உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை, உங்களுடைய தோழமையை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறானோ, இதே நெருக்கம், இதே தோழமை சொர்க்கத்திலும் நான் கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவகைர ذلك, சரி இது அல்லாமல் வேறு ஏதாவது வேண்டுமா? சரி உலகத்தில் அவருக்கு ஏதாவது தேவை இருந்தால் செய்து கொடுக்கலாமே என்று யோசித்து ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கலாம். இது அல்லாமல் வேறு ஏதாவது வேண்டுமா? அந்த சஹாபி பாருங்கள் சொல்கிறார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இது மட்டுமே எனக்கு கிடைத்தால் போதும், இதுதான் வேண்டும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத். சரி நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இதை கேட்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த அந்தஸ்தை அடைய வேண்டும், இந்த நன்மை அடைய வேண்டும் என்றால் தனக்காக நமக்கு தாமே உதவி செய்யும் விதத்திலே அதிகமாக சஜ்தா செய்யுங்கள். அதாவது அதிகமாக சஜ்தா என்று சொன்னால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சஜ்தா செய்வது கிடையாது, தொழுவது என்று அர்த்தம். அதிகமாக தொழுங்கள். கடமையான தொழுகையை தாண்டி அதிகமான உபரியான தொழுகைகளை கொண்டு தமக்கு தாமே நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடியதை கொடுப்பான். ஆக பாருங்கள், ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் முயற்சி தேவை. முயற்சி இல்லாமல் வெறுமனே வார்த்தைகள் பத்தாது. முயற்சியோடு சேர்த்து இந்த பிரார்த்தனை நாம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிப்போம். ஆக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்க்கேற்ப 3 முறை அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பது, 3 முறை அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது, இதை அமல்படுத்துவதற்காக நாம் என்ன செய்யலாம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னஹ் வ அஊது பிக மினன் நார். இந்த வார்த்தைகளை 3 தடவை இதே போல் சொன்னாலும் சரி, தனித்தனியாக பிரித்து சொன்னாலும் சரி, ரசூல் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப அமல் ஆகிவிடும். ஆக இரண்டையும் சேர்த்து சொல்வதாக இருந்தால் அது இலகுவானது. நாம் இப்படி சொல்லலாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னஹ் வ அஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னஹ் வ அஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னஹ் வ அஊது பிக மினன் நார். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறேன், மேலும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வெவ்வேறு வார்த்தைகளை கொண்டும் நாம் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம், தவறு கிடையாது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னஹ் வ அஜிர்னி மினன் நார். நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு, இப்படியும் கேட்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னஹ் வ அஜிர்னி மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னஹ் வ அஜிர்னி மினன் நார். இப்படி நாம் முயற்சியோடு இந்த துஆவையும் நாம் கேட்போமேயானால் சொர்க்கம், நரகம் இந்த இரண்டுமே நமக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும் விதத்திலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன முயற்சி செய்வது நம் மீது கடமையோ அந்த முயற்சி செய்வதோடு இந்த பிரார்த்தனையும் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய வாக்கியத்தையும், நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன முயற்சி செய்வது நம் மீது கடமையோ அந்த முயற்சியை செய்வதோடு இந்த பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.